சைலுஜிக்கு ஐஜியில் 12 நவம்பர் 1996 6:33 கோயம்புத்தூர் ஏஎம்ல பிறந்திருக்காரு. என்னோட ஹஸ்பண்ட் ஹொரோஸ்கோப் நவீன் செகண்ட் மேரேஜ் பண்ண போறேன்னு சொல்றாரா? பாசிபிள் இருக்கா? உங்ககிட்டயே சொல்லிடுறாரா? என்னங்க அது? விருச்சகம் ராசி அனுஷ நட்சத்திரம். மறுபடியும் ஒரு தடவை டேட்டை செக் பண்ணிக்கலாம். சரி, ஏன் ஓகே. இந்த இடத்துல லக்னாதிபதி 12ஆம் இடத்துல சனியோட பார்வைகளில் உண்மைதான் சொல்கிறீங்களா இல்லை சும்மா சொல்கிறீங்களாங்க? நீச்சமாக்கி சனியோட பார்வையில் ராகுவோட சேர்ந்துன்னு ஒரு புதன் ஒரு சுக்கிரன் ஒரு மாதிரியான அமைப்புகளில் இருக்கார். 6:33 AM 12 நவம்பர் 96. இந்த ஜாதகத்துக்கு சுக்கிரன் பலவீனமாக இருக்கிற ஜாதகம்மா. ஓகே, சுக்கிரன் கிட்டத்தட்ட 22 டிகிரியில் இருக்காங்க. 22 டிகிரியில் சுக்கிரன் இருந்து ராகுவோட கொஞ்சம் ஒரு அளவுக்கு அமைப்புகள் தள்ளி தான் இருக்குது. வேறு ஏதாவது தொடர்பு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரனுக்கு நல்ல வேலை. சுக்கிரன் தனிச்சு இல்லைங்க. இந்த மாதிரி ஜாதகத்தில் இந்த மாதிரி சுக்கிரன் ஒரு மாதிரியான அமைப்புகளில் நீச்சமாக இருக்கிறாரு, பலவீனமாக இருக்கிறாரு. இந்த லக்னத்தை நீங்கள் செக் பண்ணிக்கணும். லக்னாதிபதி இந்த இடத்துல வந்து சுக்கிரன் ஆகி அவர் 12ஆம் பாவகத்தில் மறைஞ்சிருக்கிறது உங்களுக்கே தெரியாதா அவர் எவ்வளோ ஆக்டிவ் ஆனவர் அப்படின்னு. அதே நேரத்தில் ஜாதகத்தில் செவ்வாய் கொஞ்சம் வலுத்திருக்கிறாரு, 11ஆம் பாவகம் வலுத்திருக்கு. ஆனால் 11ஆம் பாவக அதிபதி நீச்சம். செவ்வாய் 7ஆம் அதிபதி ஆகி அவரே குருவின் பார்வையில் இருக்கிறாருமா. ஆமாம், செவ்வாய் 7ஆம் அதிபதியாகி அவரே குருவின் பார்வையில் இருக்கிற ஒரு மாதிரியான நல்ல ஜாதகம். ஆனால் உங்களோட ஜாதகத்தை செக் பண்ணி பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. அந்த சுக்கிரன் நீச்சமான ஒருத்தருக்கு அதிகமான பெண்கள் அமைப்புகள்லாம் பெருசாக தேவையே இல்லைங்க. அதை நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள், சரிங்களா?